ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஹீலிங் மினிஸ்ட்ரி, நம்மள மாதிரி கர்த்தருடைய கிருபையான ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ற ஒரு ஊழியக்காரரை பிரான்ஸுக்கு கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ அந்த அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த சர்ச்சுக்கு போற 40 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த 40 பேர் இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி உட்கார்ந்து அந்த பாப்பா உட்கார்ந்துருக்காப்ப இப்படி அது ஒரு அலட்சியமா உட்கார்ந்து இருந்தாங்களாம். இவருக்கு ரொம்ப மன உளைச்சல். ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மத்தியில என்ன பயன்படுத்தினீரே, வல்லமையா என்ன பயன்படுத்தினீரே, ஏன் இந்த இடத்துல என்ன இப்படி விட்டுட்டீரு? அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இல்ல நான் உன்னை உருவாக்குகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஹவுஸ் விசிட்டிங் பண்ண போகிறார். ஒவ்வொரு வீட்டுக்கா போய் விசாரிக்கிற விசுவாசிகளை விசாரிக்கிறதற்காக போகும்போது ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கும் போது எத்தனை பேர் விசாரிக்கும் போது சொல்றாங்க, இங்க நாங்க என் ஃபேமிலியா இருக்கிறோம், என் ஒரே ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா, அவ பிறந்ததுல இருந்தே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறா. பிறந்ததுலேருந்தே ஹாஸ்பிட்டலா? என்ன இல்ல, அவளுக்கு அந்த முதுகு ஸ்பைனல் கார்டு அவளுக்கு எலும்பா இல்ல, அது சதையா இருக்கிறதுனால அவளால் என்ன செய்ய முடியாது, எலும்பி நிற்க முடியாது, உட்கார முடியாது. பிறந்ததுல இருந்தே அப்படி இருக்கிறதுனால இப்ப அவள் வாலிப ஒரு பிள்ளையாய் மாறிட்டா. ஆனாலும் அவளுடைய சரீரம் முழுவதும் பெல்ட் போட்டு அரசாங்கமே அவளை என்ன செய்து கொண்டிருக்கிறது, கேர் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்கிறார், சரி அவளை போய் சந்திக்கலாமா? நான் உடனே போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போய் சந்திக்க போயிருக்காங்க. குடும்பம் அந்த ஊழியக்காரனை கூட்டிட்டு ஜெபம் பண்றதற்காக. இப்போ அவர் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச போய் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார், முதல்ல சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார், விசுவாசத்தை என்ன செஞ்சிருக்கிறார், விதைச்சிருக்கிறார். முதல்ல ஊழியக்காரன வேலை அதுதான், விசுவாசத்தை விதைக்கணும். சும்மா அற்புதம் நடந்துறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விசுவாசத்தை விதைச்சிருக்கிறார். அப்படி அவளுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி இருக்கிறார். இல்ல, இயேசு என்னை சுகமாக்க முடியும், இயேசுவை நான் நம்புகிறேன். ஒரு பெரிய ஒரு சாட்சியோட அவர் சில காரியங்களை சொல்லும் போது அவளுடைய இருதயம் தாகமாக மாறி இருக்கிறார். சரி, இயேசுவை சுகமாக்குவார். அந்த அபிஷேகத்தில் ஆவியில் நிரம்பி கர்த்தர் இந்த மனுஷன் கொடுத்த கிருபையின் வரங்களினால அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஜெபம் பண்ணும் போது என்ன நடந்ததுன்னா, அந்த பிள்ளை ஜெபிச்சு முடிச்சோன்னு சொல்லியிருக்கு, என்னுடைய பெல்ட் என்ன செஞ்சு விடுங்க, அவுத்து விடுங்க. உடனே அங்குள்ள டாக்டர் நர்ஸ் சொல்றாங்களா, அது எப்படிமா அடுக்க முடியும், நீ அவுத்து விட்டனா உன் உடம்பு திருப்பி கொலாப்ஸ் ஆயிரும், நீ இப்படிதான் இருக்கணும். இல்ல, அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்கன்னு சொல்லிச்சான். பல மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு அந்த பெல்ட் அவுத்தாங்களாம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த புள்ள எழும்பி நிற்க ஆரம்பித்தது, அந்த பிள்ளை எழும்பி நடக்க ஆரம்பித்தது. தேவனுடைய வல்லமை அந்த பிள்ளை வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பித்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு என்கிற நாமம் சர்வ வல்லமையுள்ள ஒரு நாமம். அந்த நாமத்துல இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்வாராக. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா. அடுத்த வாரம் ஆராதனைக்கு போகிறாரா, எல்லாம் அட்டென்ஷன்ல, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனையா நம்ம அலட்சியம் பண்ணணும்னு சொல்லி அட்டென்ஷன்ல பயத்தோடு உட்கார்ந்து இருந்தாங்களாம். கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை நீ அறிந்து கொள்ளும் போது உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தருவார். ஆமென்.